இது வரைக்கும் ஒரு பஸ்ஸை நான் 2 வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் 3.0 ஜேர்னி நம்ம திருச்செந்தூர் வண்டி மட்டும்தாங்க வருது. என் பேர் ஆனந்த் பாபு. என் பேர் சரவணகுமார். முருகன் ஃப்ரம் வால்பாறை. கண்டக்டர் குருநாதன். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு தரமான ஜேர்னி ஆரம்பிக்க போகிறோம். பின்னாடி இருக்க வண்டியை பார்த்தீங்களா? எஸ், இன்றைக்கி நம்ம திருச்செந்தூர் போக போகிறோங்க. இது வரைக்கும் எத்தனையோ ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த வண்டியில். பட் ஒரு வண்டி புதுசாக லான்ச் பண்ணாங்கன்னா, குறிப்பாக நம்ம உப்பிலிப்பாளையம் பிரான்ச்சில் அதிகபட்சம் 1 to 2 வாரத்துக்குள்ளே வண்டி ஸ்டிக்கரிங் பண்ணிடுவாங்க. பிகாஸ் அந்த போகிற ஊருங்க திருச்செந்தூர்னு சொன்னாவே ஒரு வைப்பு, நல்ல குட் வைப்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வண்டி ஸ்டிக்கரிங் பண்ணதெல்லாம் பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன். ஸோ நாளைக்கு ஆஃபீஸில் லீவை போட்டு இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோங்க. இது வந்து 3.0 ஜேர்னி. காலையில் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து திருச்செந்தூர் பண்ணியிருப்போம். அதே மாதிரி திருச்செந்தூர்லேருந்து நைட் எடுத்திருப்போம். பட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து திருச்செந்தூருக்கு நைட்டில் போக போகிறோங்க. ஸோ ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம உப்பிலிப்பாளையம் பிரான்ச்சு க்ரூ வந்து சூப்பராக இருப்பாங்கன்னு நினச்சி வந்தேன். பட் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி பேசியதுக்கப்புறம் தான் சீட்டு கொடுத்தாங்க. நான் ரிசர்வேஷன் ரெகுலராக 2ஆம் நம்பரில் பண்ணுறது பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் அவங்க வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ட்ராவல் பண்ணுறதுனால பயங்கர கூட்டங்க. ஸோ அப்படி இப்படின்னு பேசி ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி தான் அந்த சீட்டு பிடிச்சிருக்கேன். ஸோ அந்த சீட்டுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக வியூஸும் சூப்பராக வரும்னு நினைக்கிறேன். ஸோ பெர்மிஷன்லாம் கேட்டாச்சு. ஸோ நம்ம டைம் பார்த்திங்கன்னா 10:45 ரெகுலராக எடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் பார்த்துட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணலாங்க. நம்ம இது வரைக்கும் கோயம்புத்தூர் டு திருச்செந்தூர் 868Aல கோயம்புத்தூர்லேருந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 868Aல திருச்செந்தூர்லேருந்து கோயம்புத்தூர் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். பட் இந்த 868Bல வந்து இது வரைக்கும் ட்ராவல் பண்ணதில்லைங்க. இங்கேருந்து கிளம்பும் போது நைட்டு கிளம்பும், அதே மாதிரி அங்கேருந்து காலைல கிளம்புங்க. ஸோ இந்த 2 சர்வீஸுமே ட்ரை பண்ணதில்லை. ஸோ ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மக்களுக்காக நம்ம கோயம்புத்தூர்லேருந்து திருச்செந்தூர் நம்ம உப்பிலிப்பாளையம் பிரான்ச் 868Bல ட்ராவல் பண்ண போகிறோங்க. சேரன் எக்ஸ்பிரஸ். என்ன இங்கே வந்து செந்தூர் எக்ஸ்பிரஸ்ன்னு போட்டிருப்பாங்க, அது ஒன்று தான் மிஸ் ஆகிட்டு இருக்கு. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குங்க. சேரன் தான் செந்தூர் தான் சேரன் மாற்றிட்டாங்க போட்டிருக்குங்க. இல்லை நைட்டு வண்டி சேரன், காலையில் வண்டி செந்தூரா, எனக்கு டவுட்டாக இருக்குங்க. கோவை எக்ஸ்பிரஸ் செந்தூர் எக்ஸ்பிரஸ்ன்னு வச்சுருந்தோம், இப்போ சேரன்னு மாற்றிட்டாங்க போட்டிருக்குங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். வேர்த்து பூர்த்து எடுக்கிறேங்க. நான் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்ததே லேட் ஆகிடுச்சுங்க. டின்னர் கூட சாப்பிட்லைங்க. ஸோ இன்றைக்கி பட்னி தான். காலையில் எதாக இருந்தாலும் திருச்செந்தூர் போய் பார்த்துக்கலாம். வண்டி சைட்லாம் சூப்பராக ஒட்டியிருக்காங்க. நான் உங்களுக்கு இதுக்காகவே காலையில் ஷாட்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். காலைல ட்ரோன் ஷாட்லாம் வைக்கலான்ட்டு. ஸோ எல்லாமே பார்ப்பீங்க, கவலைப்படாதீங்க. எஸ், இந்த பஸ் வீடியோ இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. நமக்கு வந்து ஒரு சூப்பரான பர்சன் எடுத்து கொடுத்துருக்காரு. வேறு யாரும் இல்லைங்க. என்ன ப்ரோ மறைஞ்சு போகிறீங்க? பஸ்ஸஸ் விருதாச்சலம் ப்ரோ வந்து சிங்கமூலம் தான் இருப்பார் எப்போ பார்த்தாலும். ஏன் ப்ரோ வீக்கெண்டில் பிடிக்கல? ஸோ கண்டிப்பாக அவர் ஒரு ஃபோட்டோ போட்ட உடனே கால் பண்ணேன், எங்கே ப்ரோ இருக்கீங்க? சிங்கமூலம் தான் இருக்கேனாரு. ஸோ வந்து மீட் பண்ணியாச்சு. ப்ரோ இப்போ சேலம் போப்பார். சேலத்துக்கு பஸ் இருக்கா அப்புறம் இங்கே? அது அப்படி தான், பஸ் ஸ்டாண்ட்ஸ்லாம் அப்படி தான். நாங்கள் எங்கே இருப்போம் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் இருக்க வேண்டிய இடத்துல இருப்போம் கரெக்டாக. ஸோ ப்ரோ சென்ட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடுவார். நம்ம வண்டி எப்படி ப்ரோ இருக்குது? சூப்பராக இருக்குது ப்ரோ. புதுசாக ஸ்டிக்கரிங் வேறு பண்ணியிருக்காங்க. ரூட்டும் போர்டுமே செம்மையாகவே இருக்குது. போர்டு அப்டேட் பண்ணுவாங்க ப்ரோ கூடிய விரைவில். திருச்செந்தூர்
நான் பல வீடியோவில் சொல்லியிருந்தேங்க இந்த ராமேஸ்வரம் வண்டி அடிச்சுக்க ஆளே இல்லைன்ட்டு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம குருவாயூர் வண்டிங்க, நம்ம அண்ணா தான், போய் பார்ப்போம். மிஸ் ராமேஸ்வரம் வண்டிங்க சூப்பராக போட்டிருக்காங்க. என்ன எம்ஜி பில்டிங்னா அப்படியே தெரியுதுங்க முன்னாடி. நம்ம அண்ணா கிளம்பிட்டார் குருவாயூர் அண்ணா. நான் இங்கே தான் கோயம்புத்தூரில் தான் இருக்கேன், அதான் கிளம்பிட்டேன். 2:20 தானே எடுப்பாங்க, நான் போயிடுவேன். ப்ளஸ் அப்படியே ஒரு காஃபி குடிச்சிட்டு பயணத்தை ஆரம்பிக்கலாங்க. எஸ் காஃபி குடிச்சாச்சுங்க. அப்படியே நம்ம வண்டிக்கு போயிடலாங்க. வண்டியெல்லாம் ரெடியாக இருக்குது, மக்கள் எல்லாம் ஏற்றிட்டு அப்படியே நம்ம கிளம்புவோங்க. டைமும் பார்த்திங்கன்னா 10:15 ஆச்சு. இன்னும் 30 மினிட்ஸில் கிளம்ப போகிறோங்க. வண்டி ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆகிடுச்சுங்க. அப்படியே உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டிடுறேன். எஸ் இன்டீரியர்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். கேஎம்எஸ் பில்டு தாங்க. கேபின் ஒன்றும் அரேஞ்ச் பண்ணல, கூடிய விரைவில் பண்ணுவாங்க. பல பேர் நம்ம கமெண்ட்டில் கேட்ட விஷயம் என்னென்னா, TN 39 திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் எதுக்கு நம்ம உப்புளிப்பாளையத்துக்கு கொடுத்தாங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எனக்கும் அந்த டவுட் இருக்குங்க. மோஸ்ட்லி அங்கே அலாட் ஆனது அதிகமாக இருக்கிறனால ஸோ நமக்கு பிரான்ச் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் என்ன மேட்ருன்னு தெரியல, பட் தெளிவாக கேட்போங்க. எஸ் இதெல்லாம் டைமிங்க நோட் பண்ணிக்கோங்க. நம்ம திருச்செந்தூருக்கு நைட் 2 வண்டி இருங்க. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா இருக்காங்க 10:42 ஷார்ப்பாக எடுப்பாங்க. எஸ் ரெகுலராக ஷார்ப்பாக 10:42 நம்ம சிங்கனூர்லேருந்து கிளம்புவோங்க. ரிசர்வேஷன் பண்ணுறேங்க, அதிகபட்சம் ஒரு 10 மணிக்கெல்லாம் வந்துடுங்க. ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடி வந்தால் தான் இவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க, சீட்லாம் அரேஞ்ச் பண்ணி உட்கார வைக்கிறதுக்கு. ஸோ ஷார்ப்பாக கிளம்பியாச்சு. நம்ம திருச்செந்தூர் 8 o'clock பக்கம் ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5:30 to 5:45 போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போங்க. மெயின் திங் என்ன விஷயம்னா, செட்டு போடலிங்க, அதே நமக்கு ஒரு பெரிய கிஃப்டட். ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வண்டியை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாங்க. நம்ம உப்புளிப்பாளையம் பிரான்ச்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. கோயம்புத்தூர்லேருந்து திருச்செந்தூர், திருச்செந்தூர்லேருந்து கோயம்புத்தூருங்க. ரூட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 868Bங்க. வண்டி மொத்தம் AB 2 இருக்குது. டோட்டலாக கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 410 கிலோமீட்டர். இது வந்து 10 மணி நேரம் 50 நிமிஷம் ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. ரெகுலராக 10:42 எடுத்து காலையில் 8:32 போகிற மாதிரி ஷெடியூலுங்க. பட் ஐ திங்க் ஸோ ஒரு கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடலாம். எவ்வளோ சீக்கிரம் போகிறாங்கன்னு பார்க்கலாங்க. இந்த டிக்கெட் சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக வந்து எடுத்திங்கன்னா 350 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ரிசர்வேஷன் பண்ணிங்கன்னா 35 rupees செக்ஷன் ஆகுங்க. இங்கேருந்து நீங்கள் லெஃப்ட்டில் போனீங்கன்னா சேலம் போகலாங்க. ரைட்லனா பாலக்காடு, திருச்சூர் அந்த மாதிரி கேரளா ரீச் பண்ணிடலாம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவாங்க. பல்லடம் வந்தாச்சுங்க. கரெக்டாக 11:20ங்க.
ஸ்பீடு அள்ளுதுங்க வண்டியில். 80 மெயின்டைன் பண்ணிட்டு போகிறாரு அண்ணா. இதுக்கு அடுத்தபடி ஸ்ட்ரெயிட்டாக தாராபுரங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரேக் ஸ்டாப்பு, ஸ்ட்ரெயிட்டாக ஒட்ட தந்துருந்தாங்க. மதுரை என்ட்ரி இருக்காது மோஸ்ட்லி, இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நம்ம தாராபுரத்துக்கு டைவர்ட் ஆயாச்சுங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா நம்ம திருச்சி ரீச் பண்ணலாம். இங்கே விட நம்ம தாராபுரம் பைபாஸ் ஜாயின் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஓவர்டேக்ஸ் நிறையா வரும். அதை விட நம்ம இங்கே ஜாயின் பண்ணால் தாங்க மதுரை பைபாஸ்க்கு அப்புறம் தாங்க சம்பவமே இருக்குது. கரெக்டாக 42 கிலோமீட்டர் இருக்குங்க தாராபுரத்துக்கு. இப்போ நம்ம ரைட்டில் டைவர்ட் ஆகிடுவாங்க. லெஃப்ட்டில் போனால் திருப்பூர் கோயில்வேலி தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ ரைட்டில் டைவர்ட் ஆகிடுவாங்க. முன்னாடி கன்னியாகுமரி எஸ்சிடிசி போகிறாங்க. ஊட்டி கன்னியாகுமரியா கூடலூரான்னு தெரிலங்க. கூடலூர் மாற்றிட்டாங்க. சீட்டு ஸ்லீப்பரு ஊட்டியாக தான் இருக்குங்க. போட்டியாக இருக்குங்க. தென்னாடு ட்ராவல்ஸு மார்த்தாண்டம் ஆப்ரேட் பண்ணுவாங்க. விடவே மாட்டுறாங்க, டஃப் கொடுக்குறாங்க நல்லாவே. செகண்ட் காஃபிங்க. எஸ், நம்ம குருவாயூர் திருச்செந்தூர் தாங்க. ஒன்றும் போர்டு மாற்றல பாருங்கள், இன்னும் பொள்ளாச்சி வழியிலே இருக்குது. ஆக்சுவலி நம்ம வண்டி பொள்ளாச்சியே போகாது, வியா போட்டிருக்கு பாருங்க. திருச்சூர், வடக்கஞ்சேரி, பொள்ளாச்சி. ஆக்சுவலி பொள்ளாச்சி போகாதீங்க வண்டி, ஸ்ட்ரெயிட்டாக கோயம்புத்தூர் வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து தான் நம்ம மதுரை தூத்துக்குடி. பட் ஒன்றும் மாற்றாமல் வச்சுருக்காங்க ரூட் போர்டு. எஸ், கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 12:15 ரெகுலராக நிப்பாட்டுற கோகுலம் பைக்ஸில் தான் நிப்பாட்டியிருக்காங்க. இது வரைக்குமே தரமான ஜேர்னிங்க. கரெக்டாக ஒரு 10:45 எடுத்தோம். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 12:15 வந்தாச்சு. இங்கே ஒரு காஃபி அடிச்சுட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ண போகிறாங்க. இது வரைக்குமே ஜேர்னி சூப்பராக போச்சு. புது வண்டி, ஸோ மைல்டாக சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோங்க. நம்ம வண்டியில் மெயின் திங்கு இந்த சைடில் எல்லாம் இது ஒட்டியிருப்பாங்க, அதாவது அந்த சன் ரூஃப் போட்டிருப்பாங்க. ஸோ சன் அடிச்சிச்சுன்னா அவ்வளோக்கா உள்ளே வராதுங்க. ஸோ அதான் நம்ம வண்டியோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ மக்களுக்காக ஒன்று ஒன்று பார்த்து பண்ணுறாங்க. எஸ், நம்ம முல்லை ரைடருங்க, குமுளி மேட்டுப்பாளையம்.
ஆக்சுவலி அவன் வண்டி எத்தனை மணிக்கு போகணுன்னு தெரிலைங்க, ஸ்லோவாக போகிறாங்க. திண்டுக்கல் பைபாஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம 1:30 வந்தாச்சுங்க. பொள்ளாச்சிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3x2 ஏசி. எஸ், இந்த திண்டுக்கல் பைபாஸ்லேருந்து பைபாஸ் ஜாயின் பண்ணுறக்குள்ள ரோட்டில் குழிய பாருங்க. அப்பா எல்லாம் அங்கே பாருங்க. அது ஏன் இப்படி ரோட்ஸை இப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல, ரொம்ப மோசமாக இருக்குங்க. அப்பா கரெக்டாக ஒரு 15 நிமிஷங்க டிராஃபிக் ஆயிடுச்சு. ஃபுல் லைனுமே டிராஃபிக் தான் இந்த கொடை ரோடு ஃபுல்லாமே. இங்கெல்லாம் சிட்டாக பறப்பங்க, செம டிராஃபிக்காக ஊறிட்டு போகுது வண்டி. சேலம் கோவில்பட்டிங்க, எப்படி மரணமாக ஓட்டிகிட்டு போகிறாங்க பாருங்க.
இந்த லைன் ஃபுல்லாமே அந்த பெரிய ட்ரக்கு தாங்க போகுது. இப்போ நம்ம டைவர்ட் ஆயிடுவோங்க, ரைட் சைடு கட் ஆயிரும். பைபாஸ் ரோடு ஃபுல்லாமே இவங்க தாங்க இருக்காங்க, அந்த ரக்கா வச்ச வண்டி. திருச்செந்தூருக்கு கரெக்டாக 165 கிலோமீட்டர் இருக்குங்க. காலையில் ஒரு சூப்பரான மார்னிங், கரெக்டாக 4 மணிக்கு பிரேக்குங்க தூத்துக்குடிக்கெல்லாம் முன்னாடி. ஸோ ஒரு காஃபிக்காக நிப்பாட்டியிருக்காங்க, சாரி ஒரு டீ பிரேக்காக நிப்பாட்டியிருக்காங்க. ஜேர்னி தரமாக இருந்துச்சு. என்ன ஒரு விஷயம், டிராஃபிக்கே இல்லாத நமக்கு இந்த திண்டுக்கல் பைபாஸ்லாம் அந்த ரக்கை இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த விண்டுமில்லோட ரக்கை கிராஸ் ஆகிறனால செம்ம டிராஃபிக் ஆகிடுச்சு. ஸோ மற்றபடி எல்லாமே ஜேர்னி சூப்பராக இருந்துச்சு. 80ல் நாக் அவுட் பண்ணிட்டு போனார், சேஃபாக போனாருங்க. மெயினாக ஒவ்வொன்றும் நோட் பண்ணியிருந்தேன். ஸோ போக போக பார்க்கலாங்க. ஒரு காஃபி அடிச்சு அப்புறம் வரேங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு தூத்துக்குடி தாங்க. ஆக்சுவலி நம்ம வந்து 80 போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தேன்லங்க வண்டி. ஆனால் என்ன மேட்டர்னா 68 தாங்க ஸ்பீட் லாக்கு. நமக்கு அந்த இதில் அப்படி காட்டுது. நம்ம ஒரு இதுலேயே ரெகுலராக பார்த்துருந்தேங்க. அவர் நம்ம பைபாஸில் சிக்னல் ட்ராக்கரில் கரெக்டாக கிராஸ் பண்ணுறோம், 68 தான் காட்டுது. ஸோ புது வண்டிக்கு 68 ஸ்பீட் லாக்குங்க. ஃபஸ்ட்டு சர்வீஸ் போக தான் ஸ்பீடு வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களாம்மா. எனக்கு பார்க்குறக்கு அப்படி தெரியலைங்க 68 போகிற மாதிரி. நம்ம வந்து அங்கே போகிறது தானே பார்ப்போம். நான் ரெகுலராக செக் பண்ணிடலாம். சரி செக் பண்ணுவோம், இப்போ கவலைப்படாதீங்க. இங்கே பார்த்தீங்களா 70 காட்டுதா, அங்கே பார்த்தீங்கன்னா 80 காட்டுதுங்க. ஸோ இதுதான் இங்கே குழப்பமே. ஸோ புது வண்டிங்கனால அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆனால் ஒரிஜினல் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 69 to 70 தான் போகிறாங்க. எட்டயபுரம் பைபாஸுங்க. ஷார்ப்பாக 4:35க்கு எட்டயபுரம் பைபாஸ் கிராஸ் பண்ணுறோம். திருச்செந்தூர் கரெக்டாக 67 கிலோமீட்டருங்க.
துறைமுகம் ஏறி கரெக்டாக 6:10 வந்திருக்கோங்க. இப்போ 6:20க்கு நம்ம திருச்செந்தூர் வந்தாச்சுங்க. ஆள் கூட்டம் இறங்குறாங்க. எஸ், ஃபைனலி நம்ம திருச்செந்தூர் 6:20க்கெல்லாம் வந்தாச்சு. ஆக்சுவலி ஷெட்யூல் பார்த்திங்கன்னா 8:20 தான், பட் 6:20க்கெல்லாம் வந்தாச்சு. ரெகுலராக ஒரு 6 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. அந்த டிராஃபிக்னால டிலேங்க, மற்றபடி ரெகுலராக 6 மணிக்கு வந்துடுவாங்க. நம்ம திருச்செந்தூர் ரதம் ஒரு சூப்பரான தரமான ஜேர்னிங்க. இது வரைக்கும் ஒரு பஸ்ஸை நான் 2 வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் 3.0 ஜேர்னி நம்ம திருச்செந்தூர் வண்டி மட்டும்தாங்க வருது. அதுவும் ப்ரௌடாக சொல்லிக்கலாம் நம்ம பிரான்ச் வண்டின்ட்டு. ஸோ ஒரு தரமான ஜேர்னிங்க. ரெகுலராக நம்ம 10:42க்கு எடுத்து 6 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க. இன்றைக்கி ஒரு சின்ன டிலே ஆயிடுச்சுங்க 6:20. மற்றபடியெல்லாம் சூப்பரான ஜேர்னி. புது வண்டிங்கனால ஸ்பீடு வந்து மேக்ஸிமம் 65 to 70 தான் போகிறாங்க. ஒரு அடுத்தடுத்த சர்வீஸில் தான் ஸ்பீடெலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. வெறும் 350 ரூபாயில் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து திருச்செந்தூர் வந்தாங்க. அதே மாதிரி ரிட்டன் டைம்னு பார்த்தீங்கன்னா இங்கே 8 மணிக்கு எடுத்து நம்ம கோயம்புத்தூர் ஒரு 5:30 to 6க்குள்ளேலாம் போயிடுவாங்க. மற்றதெல்லாம் கண்டினியூ பண்ணலாங்க. ஒன்று ஆப்போசிட் க்ரூ வந்தனே இன்டர்வியூலாம் கேட்கலான் இருக்கேன். ஸோ கேட்டு முடிச்சுட்டு வண்டி கிளம்புனக்கப்புறம் தான் நம்ம ரிட்டன் இங்கேருந்து அடுத்த டெஸ்டினேஷன் போக போகிறோங்க. Wow. ஹாய் சொல்லுங்கள். நான் விட்டால் வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பேங்க. ஒரு சூப்பரான பஸ்ஸுங்க. இதை விட நம்ம கோயம்புத்தூரில் காலைல கிளம்புது பார்த்தீங்களா, அது இதை விட சூப்பராக ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்க, அந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகிற மாதிரி இருக்குது. அதாவது வரும்போதே அப்படி தான் வந்திருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் சுமாராக ஒட்டியிருக்காங்க. இல்லைன்னா வச்சுக்கோங்க இது அல்டிமேட்டாக தரமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்த ஆப்போசிட் க்ரூ வரக்காக வெயிட் பண்ணுறேங்க. அவர் வந்தோடனே இன்டர்வியூ எடுத்துகிட்டு ஸோ அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோங்க. எத்தனை பேர் இந்த ஜேர்னியை பண்ணுங்க சொன்னீங்க. ஸோ அவங்களுக்காகவே ஒரு சூப்பராக தரமாக பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கோபி திருச்செந்தூர்
இந்த வண்டியும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, செந்தூர் எக்ஸ்பிரஸ். இப்போல்லாம் முக்கால்வாசி பஸ்ஸில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துன்னு மாற்றிட்டாங்க பார்த்தீங்களா. எல்லாம் யாருனாலும் நம்ம புது சிஎம் வந்ததுக்கப்புறம் தாங்க. தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் கோவை. ஆனால் நம்ம வண்டிக்கு ஒன்று மாற்றலை, கூடிய விரைவில் மாற்றிடுவாங்க. எஸ், நம்ம க்ரூ 4 பேர் ஆப்போசிட் க்ரூ வந்துட்டாங்க. ஒரு சின்ன பேட்டி மாதிரி பார்த்துடலாங்க. என் பேர் ஆனந்த் பாபு. என் பேர் சரவணகுமார். முருகன் ஃப்ரம் வால்பாறை. கண்டக்டர் குருநாதன். எஸ், நம்ம அண்ணாவை தெரியும். நம்ம ஃபஸ்ட் பழைய வண்டி எடுக்கும்போது இவர் தான் காலைல கண்டக்டராக வந்திருந்தார். இப்போ வந்து புதுசாக நம்ம வண்டி பார்த்திங்கன்னா கேஎம்எஸில் லான்ச் பண்ணி இப்போ தரமாக ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா நைட்டு கோயம்புத்தூரில் ஏறி இங்கே திருச்செந்தூர் வந்திருந்தாங்க. வணக்கங்க. இங்கே காலையில் திருச்செந்தூர் 8 மணிக்கு எடுப்போம். 8 மணிக்கு எடுத்தோம்னா வழி தூத்துக்குடி, மதுரை, மாட்டுத்தாவணி, ஆரப்பாளையம், தாராபுரம், பல்லடம், கோயம்புத்தூர் இப்படி போவோங்க. ரீச்சிங் டைம் வந்து அங்கே வந்துட்டு 5:45 6 மணிக்கெலாம் அங்கே ரீச் ஆயிருங்க. இங்கே 8:05 டைமுங்க. நைட்டு 8:05 எடுத்தோம்னா அதே கோயம்புத்தூர் மதுரை வழியாக போனோம்னா காலை ரீச்சிங் டைம் அதே 5:45 5:30 போயிடும், ரீச் ஆயிருங்க. இவ்வளோதான். ஸ்பேர் வந்துங்க, பஸ் ஸ்பேர் வந்துங்க 350 ரூபா ஸ்பேருங்க. நைட் சர்வீஸ் வந்துங்க இங்கே எடுத்து திருச்செந்தூர் எடுத்தோம்னா காந்திபுரம் வரைக்கும் ஃபைனல் ஸ்டேஜுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்துருப்போம். நம்ம கோயம்புத்தூர் டு திருச்செந்தூர் நம்ம உப்பிலிப்பாளையம் பிரான்ச்லேருந்து 3.0 ஜேர்னி சூப்பராக முடிச்சாச்சு. அண்ட் முக்கியமாக எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லணும்ண்ணா. ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம திருச்செந்தூர் பஸ்ஸுக்கு மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு தரமான சேனலில் மீட் பண்ணலாம். டாடா.